அந்த பதி என்கின்ற இறைவனை நம்முடைய முயற்சியில் பெற்றுவிடலாம் என்று எண்ணினால் நடக்காது. ஆனால் அந்த பதி என்கின்ற இறைவன் எண்ணினால் இந்த பாசமோ அல்லது பசுவோ உடனடியாக அவனோடு சேர்ந்துவிடும். பசு என்கின்ற ஜீவான்மாவோ இல்லாவிட்டால் பாசம் என்கின்ற உலகமோ தன்னளவிலே தானே முயன்று இறைவனை அடைவது என்பது இல்லை. ஆனால் பதி என்கின்ற இறைவன் திருவுள்ளம் பற்றிவிட்டால் இந்த பசுவோ பாசமோ உடனடியாக அவனோடு கலந்துவிடும். இது சைவ சித்தாந்தத்தினுடைய முக்கியமான சாரம். இதை திருமூலரே பாடுகின்றார். ஆகவே அவர் பாடலில் இருந்து அதை எடுக்கலாம். பதி பசு பாசம் எனப் பகர் மூன்றில் பதியினைப் போல் பசு பாசம் அனாதி. பதி பசு பாசம் எனப் பகர் மூன்றில் பதியினைப் போல் பசு பாசம் அனாதி. பதியினைச் சென்று அணுகா பசு பாசம், பதி அணுகில் பசு பாசம் நில்லாவே.